சிம்பிள் மெஹந்தி டிசைன் சேலஞ்சில டிசைன் 4ஓட வீடியோ தான் இது. ஸோ ஃபுல் வீடியோ வேணும் அப்டின்னா, ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விய வந்து தலைகீழ போட்டிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டபுள் லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு மேல ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிட்டு, கரெக்ட்டா மேல அந்த முக்கோணம் மாரி ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு ஸ்விரில் போட்டுட்டு சுத்தி வந்து ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வைன்ஸ் போட்டுட்டு சைட்ல வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க அந்த ஹம்ப் போட்டிருக்க எல்லா பிளேஸ்லயுமே வந்து டாட் வந்து நல்லா பல்ஜா வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு கீழ சென்டர்ல கேப் விட்டுட்டு, அம் அந்த கீழ பார்த்தீங்கன்னா 2 லைன் சேம் மேல எப்படி போட்டோமோ அதே மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. உள்ள வந்து நான் போடுற மாதிரி கிரிட்ஸ் நீங்க போட்டாலும் போடலாம். இல்ல அப்படின்னா ஜிக்ஸாக் கிரிட்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த டிசைன் நான் வேற மாதிரி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இதனோட ஒரிஜினலே வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தால மாறி போச்சு. அது என்ன அப்படின்றத நான் வந்து லென்த்தான லாங் வீடியோஸ்லாம் நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோஸ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். அண்ட் இதனோட அ ஒரிஜினல் வெர்ஷன் இதனோட உண்மையான டிசைன நான் எப்படி போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து சொல்றேன். இப்போ சென்டர்ல அந்த கிரிட்ஸ் வந்து நான் போட்டுட்டு, அப்புறம் ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். கரெக்ட்டா அந்த சென்டர்ல ஸ்விரில் போட்டுட்டு, ஒரு லைன் போட்டுட்டு, ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் சின்னதா மோட்டிவ்ஸ் மாரி போடுவோம்ல. சென்டர்ல அந்த வைன்ஸ் போட்டு, சுத்தி வந்து டியர் ட்ராப்ஸ் போட்டுட்டு, அப்புறம் அங்கங்க டாட் வைக்கிற மாரி வச்சுட்டு, இப்போ இந்த கோபுரம் ஷேப் வந்து நான் போட்டுக்கிறேன். குட்டி குட்டியா 2 கர்வ் மாதிரி எடுத்துட்டு, அ நடுவுல வந்து கோபுரம் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து திக்கா போட்டுக்கிறேன். அடுத்து தின் லைன் போட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் நெறையா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ, அதனால தின் லைன் வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ கரெக்ட்டா இந்த கோபுரம் ஷேப்புக்கு சென்டர்ல ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அங்க வந்து சேம் நம்ம மேல எப்படி போட்டோமோ, அதே மாதிரி ஸ்வில் போட்டு, அந்த ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு, ஸ்விரில் போட்டுட்டு அந்த கல்ப் ஃப்ளார்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஃப்ளார் தான் இங்க வந்து நான் போடுறேன். இந்த ஃப்ளார் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட சேனல்ல பேசிக் ஃப்ளார்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அங்க வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளார் எப்படி போடணும் அப்படின்றத நான் போட்டிருப்பேன். ஒண்ணுமே இல்ல. ஸ்விரில் போட்டுட்டு, பிக் ஹம்ப் இருக்குல்ல, அத வந்து நீங்க போட்டுக்கோங்க. சுத்தி ஒரு 3 பிக் ஹம்ப் வந்து போட்டுட்டு சென்டர்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, அழகா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோமோ, அதே மாதிரி அந்த சின்ன மோட்டிவ்ஸ் வந்து போட்டுட்டு, வைன்ஸ் வச்சு அந்த 3 லீஃப் வர்றத கரெக்ட்டா சென்டர்ல போட்டுட்டு, அப்புறம் டாட் வந்து வச்சுக்கலாம். ஃபிங்கர்ஸ் டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்விரில் போட்டுட்டு, ஒரு லைன் ஒண்ணு மேல போட்டுட்டு, சுத்தி ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, நம்ம எப்பவும் மேல நான் போட்ட மாதிரியே வந்து போட்டுக்கோங்க. அந்த வைன்ஸ் வச்சு லீஃப் போடுவோம்ல, அத போட்டுட்டு டாட் வச்சுட்டீங்கன்னா, இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டட். இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.